இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ், சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். சோனி மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் இந்தியா மற்றும் எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம், அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் 7500 திரைப்பட பாடல்களுக்கு இசையமைப்பு உள்ளதாகவும், அந்த இசையமைப்பு பணிகளுக்கும் அந்த பாடல்களுக்கும் தான் மட்டுமே உரிமையாளர் என குறிப்பிட்டிருக்கிறார். தனது இசைப்படைப்புகள் காப்புரிமை சட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. எனது இசைப்படைப்புகளுக்கு நான் மட்டுமே உரிமையாளர். இதற்கு மற்றவர்கள் உரிமை கோரவோ அல்லது அதனை மாற்றி பயன்படுத்தவோ அதிகாரம் இல்லை என அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பல்வேறு ஊடகங்கள், இணையதளங்கள், நிறுவனங்கள், இசை நிறுவனங்கள் ஆகியவை தனது பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாகவும், இது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சோனி நிறுவனம், இந்த நிறுவனங்கள் மேற்கூறிய நிறுவனங்கள் போல சோனி நிறுவனமும் மற்றும் அதன் சமூக வலைதள பக்கங்கள்ல தன்னுடைய, அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பாடல்களை மாற்றி பயன்படுத்தியும் இசைக்கோர்வர்களை பல்வேறு வகையில சீரமைத்தும் பயன்படுத்தி வருகின்றனர். அதற்கு தன்னிடம் உரிய அனுமதி பெறவில்லை, உரிமை பெறவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதே போல சோனி நிறுவனம் எக்கோ நிறுவனத்திடமிருந்து இந்த பாடல்களை வாங்கியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து நிறுவனங்கள் தன்னுடைய பாடல் படைப்புகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். காப்புரிமை சட்டத்தின்படி தனது இசையை முதல் உரிமை என்பது படைப்பாளியான இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சொந்தம் என்கிற அடிப்படையில் பல்வேறு அவர் இந்த பாடல்கள் மீதான அவருக்குரிய உரிமைகளை குறித்து அந்த மனுவில் விரிவாக விவரித்திருந்தார். அதன் தொடர்பாகவும் இந்த முறைகேடு, அதாவது இந்த தங்களுடைய பாடல்களை பயன்படுத்தியதன் மூலமாக சோனி நிறுவனம் இதுவரை ஈட்டிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு என்பது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இளையராஜா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் அவரது சோனி நிறுவனம் தவறாக பயன்படுத்தி ஈட்டி வருவக்கூடிய அந்த வருமானம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நீதிபதி இசையமைப்பாளர் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்து விவரங்கள், வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய சோனி நிறுவனம் உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு அக்டோபர் 22ஆம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.